வணக்கம் நேயர்களே, ஒரு செய்திக்கு பாலகோண நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகள் பெற்றுக்கொள்வதை ஊக்குவிக்கும் சீனா பின்னணி என்ன என்பது குறித்து நாம் விவாதிக்க உள்ளோம். நம்மோடு பொருளாதார நிபுணர் முனைவர் திரு பிரபாகர் அவர்கள் இருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சி செல்லலாம். வணக்கம் சார். வணக்கங்க ஐயா. இந்த புத்தாண்டு பிறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் 1ஆம் தேதி முதல் சீனாவில் குழந்தைகள் பிறப்பதற்கு ஊக்குவிக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. 94 முதல் ஒரு குழந்தை திட்டத்தையே கொள்கையாக வைத்திருந்த சீனா இன்று இதிலிருந்து விலகி தற்பொழுது இந்த ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அப்படின்றதோட பின்னணி என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சார். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. நமக்கு மனசில் ஒரு கொஸ்டின் வரலாம், சீனாவில் நடப்பதை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று. நிச்சயமாக 1800 இந்தியர்களின் சராசரி ஆவரேஜ் லைஃப் 25 இயர்ஸ் தாங்க. ஆயுள் 1800 25 தான் ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. நமக்கு சுதந்திரம் வரும்போது அது ஒரு 48 மாறி இருந்தது. இப்போ 70. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், உங்களை போல யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 91 வரைக்கும் வரப்போகுது. அப்போனா நீங்கள் ஒரு வேளை 60 வயசில் ரிட்டையர் ஆனீங்கன்னா 31 வருஷம் நீங்கள் ரிட்டையர்டாகவே இருக்கணும். இப்போ நீங்கள் ரிட்டையர்டாக இருக்கும்போது உங்களுக்கு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தேவைப்படும் இல்லையா, இன்னும் மிக அதிகமாக தேவைப்படும். அதை தயார் பண்ணுறது யார்? அதே பிரச்சனை தான் சைனாவிலையும் ஜப்பான்லேயும் இந்த கண்ட்ரீஸில் எல்லாமே ஓல்டர் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக 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 இந்த பாப்புலேஷன் இந்த ஜிடிபியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஏற்ற பாப்புலேஷன் இருக்கணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டுன்னு இருக்குங்க ஐயா. இதில் அந்த ஃபெர்டிலிட்டி ஏஜில் இருக்கிற விமன் ஜெனரலாக 2 வரைக்கும் இருந்தது, 2.1 வரைக்கும் இருந்தது. டெத்து பர்த்து ரெண்டும் கரெக்டாக பேலன்ஸ் ஆகி போயிட்டு இருக்கணும்னா 1.4 இருக்கணும். டோட்டல் சில்ட்ரன் பார்ன் divided by the total number of women இருக்கும். total number of women within that fertility இதுன்னு சொல்லி நம்ம டெமோகிராஃபியில் நம்ம பண்ணுறோம். இது 1.4 இருந்தால் பேலன்ஸாக இருக்கும். சைனாவில் இப்போது 1.02 ஆக மாறிடுச்சு. இதனால் 40 கிட்ட குறைஞ்சிருது. இதை 1.04 கிட்ட கொண்டு வரணும், 1.4 கொண்டு வரணும். அதே மாதிரி அவங்களுடைய பாப்புலேஷனை 1.4 பில்லியனில் அப்படியே மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்துட்ருக்காங்க. இப்போ இந்த பாப்புலேஷனில் என்ன ஆகுதுன்னா, இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த பாப்புலேஷன் குறைய 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 ஒர்க் ஃபோர்ஸ் இந்த ஜிடிபியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுடைய சைனாவுடைய ஜிடிபி அப்ராக்சிமேட்லி $18 billion, $18 trillion. அமெரிக்காவுடைய ஜிடிபி அப்ராக்சிமேட்லி $30 trillion. நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி இப்போ ஒரு 4 தொட்டு இருக்கும். இப்போ யோசித்து பார்த்தோம்னா இந்த ஜிடிபி இந்த $20 trillion ஜிடிபியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த விதமான டெமோகிராஃபி இருக்குன்னா மோர் அமௌண்ட் ஆஃப் ஓல்டேஜ் பீப்புள் இருக்காங்க. அதனால் ஓல்டேஜ் பீப்புள் பியாண்ட் அ பர்டிகுலர் லிமிட் ஒர்க் பண்ண முடியாது. ஒர்க் பண்ணாத போது நமக்கு யங்ஸ்டர்ஸ் தேவைப்படுது. அதனால் சட்டன் ஜாப்ஸ்க்கு எல்லாமே நம்ம மைக்ரேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எல்லாம் மைக்ரேஷன் கொண்டு வந்தாங்க. ஆனால் மைக்ரேஷன் கொண்டு வரும்போது பெரிய பிரச்சனைகள் அதோடு வருது. மைக்ரேஷனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்டையர் யூரோப்பில் ஆன்டி மைக்ரேஷன் பாலிட்டிக்ஸே ஆன்டி மைக்ரேஷனாக மாறிடுச்சு. அதனால்
இப்போ வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் பாப்புலேஷன் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது பாப்புலேஷனை குறைக்க வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய கண்ட்ரிஸ் வந்து நம்ம இந்தியாவில் கூட அந்த சிவப்பு முக்கோணம் இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா பாப்புலேஷன் ரொம்ப இருக்கிறதுனால நம்மளுடைய கூட்ஸ் நம்ம இந்தியாவில் இப்போ கூட நம்மளுடைய ஜிடிபி 2.4 $2,500 தான். இந்த லோ ஜிடிபி இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய பாப்புலேஷன் மிக அதிகமாக இருக்கிறதுனால இந்த பாப்புலேஷனை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த பாப்புலேஷனை குறைச்சாங்க 20 வருஷமாக. இதில் என்னாச்சு, இந்த பாப்புலேஷன் குறைக்கிறதுல ஜப்பானில் வந்து போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் குறைஞ்சிட்டாங்க ஒரே நேரத்தில் ஒரு வருஷத்தில். போன வருஷத்தில் இருக்கிறது எக்ஸ்னா இந்த வருஷத்தில் 10 லட்சம் பேர் குறைஞ்சிட்டாங்க. இப்படியே போனார் 2050 ஜப்பானே இருக்காது அப்படின்னு சொல்லி எலான் மஸ்கும் சொன்னார். நிறைய பேர் சொல்கிறாங்க டெமோகிராஃபர்ஸ், இப்படியே போனால் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்தியாவில் ஒரு 70 வயது அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஜப்பானில் 91 100 வயதுக்கு மேலே இருக்கவங்க அதிகமாக இருக்காங்களா சார்? இப்படி ஒரு பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்களுக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் செய்ய முடியாதுன்ற ஒரு இடத்துக்கு அவங்க நகர்றாங்களா, இல்லை இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா அவங்களும் இந்த நாட்டோட பிரஜை தானே. ஆமாம். இப்போது எப்படின்னாங்க ஐயா, இப்போ நமக்கு நிறைய சயின்டிஃபிக் அட்வான்சஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ இனிமேல் டயபெட்டிஸ் வந்து ஒரு தீராத நோயாக இருந்தது. இப்போ ஒசிம்பிக் நம்ம இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் கேன்சருக்கும் வேக்சின் கண்டுபிடிச்சாச்சு. ரஷ்யாவில் வேக்சினும் கண்டுபிடிச்சாச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நிறைய உயரும். அதே போல் ஓல்டேஜ் ஆக இப்போது சைனாவில் வந்து எக்ஸ்கோஸ்கெலிட்டல் ராபர்ட்ஸ்ன்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த எக்ஸ்கோஸ்கெலிட்டல் ராபர்ட்ஸ் என்னென்னா, இப்போ ஒரு 80 வயது முதியவர் அவர்னால் 10 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக நடந்து போக முடியும்னா முடியும். அவர் வந்து ஒரு ராபர்ட் மேலே உட்காந்து, அது வந்து தெரியாது வெளியில், அவர் உள்ள ராபர்ட் இருக்கும், இல்லை லெக்ஸ் இருக்கும், அதில் அவர் வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டாருன்னா 10 கிலோமீட்டர் அது நடந்து போயிடும், இவரும் அதோடு சேர்ந்து போயிடுவார். அதனால் இந்த ஓல்டேஜ் மொபிலிட்டி இது எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது. இந்த டெக்னாலஜி மாறுறதுனால லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் ஒரு யங்ஸ்டர்கிட்டேருந்து எதிர்பார்க்குற ப்ரொடக்டிவிட்டி அவரை ஒரு வேளை நீங்கள் வேலையில் வச்சுருந்தாலும் இதே ப்ரொடக்டிவிட்டி அவர்கிட்டேருந்து எதிர்பார்க்க முடியாது. மேன் பவர்ன்றது அதிக டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ இந்தியாவிலேயே என்ன ஒரு டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னு சொன்னாங்கன்னா, இந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் ஆல்மோஸ்ட் 85% இருந்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் 64. அந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன்னா பிட்வீன் 15 to 59. இது ஹையஸ்ட்டு வேர்ல்டுலேயே யங்கஸ்ட்டு கண்ட்ரி மோஸ்ட். ஆனால் அதை வந்து அந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டை நம்மளால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியல. நம்ம குயிக்காக ஓல்டேஜுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா நம்மளால் இந்த யங்ஸ்டர்ஸ் இதே இப்போ வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேங்க ஐயா, இது வந்து இப்போ 100 ரூபா நம்மளுடைய ஜிடிபி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஸ்டேட் தமிழ்நாட்டில் 100 ரூபான்னு வச்சுக்குவோம். இப்போ இதை ஒர்க் பண்ணுறதுக்கு, இந்த 100 ரூபா ஒர்க் பண்ணுறதுக்கு 4 பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 4 பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது 100 ரூபா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தர் ரிட்டையர் ஆகிடுறாரு. ரிட்டையர் ஆனால் அதே 100 ரூபா ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா அந்த எஃபெக்ட்டு எத்தனை பேர் பண்ணணும்? 3 பேர் பண்ணணும். ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னொருத்தர் வந்தார்னா பாப்புலேஷனில் கரெக்டாக அது அப்படியே க்ரோத் ஆகிட்டு இருக்கும். இப்போ 2 பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க, 2 பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா 100 ரூபாய் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் 2 பேர் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே நிலைமை தான் உலகத்தில் 15 நாடுகளில் பாப்புலேஷன் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. தமிழ் 2 பேர் தான், ஆனால் கன்சியூம் பண்ணுறவங்க அந்த 4 பேர் அப்படியே இருப்பாங்க. 4 பேர் அப்படியே இருக்காங்கல்ல.
அந்த ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கிறனால இந்த ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்துட்டு பெரிய பிரச்சனைகளாக மாறும். இது 2 பேர்னால அவ்வளோ பண்ண முடியுமான்னா இப்போவே அவங்க ஃபுல்லாக எம்ப்ளாய்டாக தான் இருக்காங்க. நீங்கள் 2 பேர்னால இன்னும் அவங்க ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னா எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்? முடியாது. அதே வேளையில் இந்தியா போன்ற ஒரு நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓய்வூதியம் அப்படின்றதையும் நம்ம வச்சுருக்கோம் சார். ஓல்டேஜ் பீப்புள்ஸ் அவங்க ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் ஒர்க்கிங்கில் இருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஓய்வூதிய பிரச்சனைகள் இன்றைக்கி நிறையா நம்ம போராட்டங்கள் நடக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஓய்வூதிய பிரச்சனைகள் போன்ற பொருளாதார சிக்கலும் இங்கே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அதையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். நீங்கள் சொல்கிறது மிக கரெக்டான இது. இந்த ஓய்வூதியமை கொடுத்தே ஒரு நாடு அழிஞ்சதுன்னா அர்ஜென்டினா. அர்ஜென்டினா என்ன ஆச்சுன்னா இந்த ஓய்வூதியம், மிக அதிக சலுகைகள், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு எல்லாமே போய் ஒரு காலத்தில் ரிச்சஸ்ட் கண்ட்ரியாக இருந்த அர்ஜென்டினா இப்போ ஆல்மோஸ்ட் அந்த கண்ட்ரி உடைய கம்ப்ளீட் கரன்சியே போய் அவங்க என்ன ஆனாங்கன்னா அமெரிக்கன் டாலரை தங்களுடைய கரன்சியாக வச்சாங்க. அங்கே இருக்கிற இன்ஃப்ளேஷன் வந்து காலையில் ஒரு ப்ரைஸ்னா மத்தியானத்துக்கு இன்னொரு ப்ரைஸாக மாறிட்டு இருந்தது. தங்க விலை ஏறுற மாதிரி இப்போ அங்கே ப்ரைஸ் மாறிட்டு இருக்கு. ப்ரைஸு எல்லாம் அப்புறம் சாக்லேட்டு நீங்கள் 5 ரூபா அப்படின்னு சொன்னீங்கன்னா சாயங்காலத்துக்கு இது 6 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பொருளுமே இன்ஃப்ளேஷன் 1000 மடங்கு 2000 மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா எக்ஸசிவ் சேலரிஸ், எக்ஸசிவ் இது கொடுக்கறதுனால இந்த மாதிரி வருது. அதனால் என்ன பண்ணாங்க, இமீடியட்டாக அவர் வந்து புதுசாக வந்த பிரசிடெண்ட்டு என்டையர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸே க்ளோஸ் பண்ணிட்டார். 15 டிபார்ட்மெண்ட்டில் 2000 டிபார்ட்மெண்ட் தான் வச்சுருந்தார். எல்லாமே எங்ககிட்ட பணம் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு க்ளோஸ் பண்ணிட்டார். இதில் இந்த அரசியல் ரீதியாக நம்ம பார்க்கும்பொழுது இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்ம இந்த டீலிமிட்டேஷன் பண்ணுற போதையும் இந்த மக்கள் தொகை பிரச்சனையை தான் இங்கே கணக்கில் சொல்லிகிட்டு இருந்தாங்க சார். ஆமாம். ஸோ இப்போ அரசியல் ரீதியாகவும் இந்த ஒரு பிரச்சனை அதில் வந்துட்டு இருக்கு. அதில் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, அரசியல் ரீதியாகவும் வந்திருக்கு. ஆனால் ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நமக்கு பணம் கொடுக்குது, அதனால் நம்ம மக்கள் தொகை இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்றது ஒரு மீனிங்லெஸ்ஸான இதுங்க. இப்போ தமிழ்நாடு வந்து 3,50,000 தமிழ்நாடுடைய பெர் கேபிட்டா இன்கம் $4,500. இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணமே மக்கள் தொகை குறைச்சதுனால. இந்த மக்கள் தொகை குறைக்கும்போது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் 4 சில்ட்ரன் 5 சில்ட்ரன் இருக்கிறது பதிலாக 1-2 சில்ட்ரன் இருக்கும்போது நம்ம கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது. அவங்களோட ஹெல்த்துக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறோம். நம்மளுடைய சுதந்திரம் வரும்போது நம்மளுடைய டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டு 6 இருந்தது. ஆனால் 6 இருக்கும்போது மோர்டாலிட்டி ரேட், சைல்டு மோர்டாலிட்டி ரேட் பர்த் வந்து ஆஸ் ஹை ஆஸ் 1800 வந்து 1000 சில்ட்ரன் பிறந்தாங்கன்னா 680 சில்ட்ரன் இறந்தாங்க. அப்போ வந்து என்னென்னா 10 பேர் இருந்தால் ஒரு 4 பேர் பிழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தது. ஆனால் நம்ம கான்ஸ்டண்ட்டாக இந்த ஹெல்த் கேர் இன்க்ரீஸ் பண்ணும்போது, டாக்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி விமனும் நம்பர் ஆஃப் சில்ட்ரனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது ஒன்று ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்கிறது, 1.4 பேலன்ஸ்டாக இருக்கிறது ஒரு நல்ல செய்தி தான். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தினை சீனா முன்னெடுக்கும் பொழுது நாளைக்கு இது இந்தியா பக்கம் திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குது அதிகமாகவே. ஆனாலும் இதை வந்து அரசாங்கம் எப்படி மேற்கொள்ள போகிறது, இதுலேருந்து பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்த போகிறது அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க போகிறோம். அரங்கில் வந்து உங்களை கருத்துக்களை தெரிவித்தவங்க மிக்க நன்றி சார். வணக்கங்க. நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.